இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி ராஜா மேலே கொடுத்துருந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்கார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன்னு. அதுக்கு போலீஸ்காரங்கிட்ட, ஏன் மேடம் நீங்கள் தான் அவ்வளோ கோவப்பட்டு கேஸ் அவர் மேலே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, எங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு நேராக பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தோடனே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி, ராஜாவுக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் இருக்கிற கல்யாண உறவை வெட்டி விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, கோயில் பூசாரியும் கார்த்திக்கோட பாட்டி எல்லாருமே கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட. ஆனால் சாமுண்டீஸ்வரி கோபத்தில் தப்பாக முடிவு எடுக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரும் இதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, கார்த்தியோட பாட்டி புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ்கிறது நல்லது, இந்த மாதிரி சின்னஞ்சிறுசுகளை பிரிக்காத, இது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் வேணும்னே ராஜாவையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் பூசாரி கிட்ட சொல்லி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவை காசை வெட்டி போட்டு இது பண்ணி விட்ருங்க, பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பூசாரிகிட்ட சொல்கிறாங்க. பூசாரி அம்மன் கிட்ட எல்லாம் வார்த்தை வாங்கிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காசை எடுத்து வெட்டுறதுக்கோசம் போகிறாங்க. அப்போ எவ்வளவோ சொல்லியும் பாட்டி இது கார்த்தியோட பாட்டி சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கோபத்தோட உச்சியிலே இருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்கிறாங்க, தடுக்கிறாங்க. ரேவதி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பையும் சாமுண்டீஸ்வரி கேட்காம ஒரே முடிவாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கல்யாண உறவு அத்து விட்ருங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் பேசுகிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் ஒரு நேரத்துக்கு 2 டைம் யோசனை பண்ணி பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவரும் ராஜா சேதுபதியோட பேரன், இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. அப்போவும் சாமுண்டீஸ்வரி மனசு கேட்காம கம்பல்சரி அவங்க 2 பேர்த்தையும் அத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. ரேவதி அழுதுகிட்டே இருக்கா. அப்படி ராஜா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் பூசாரி ஒரு காயின் காசை அம்மன் காலடியிலேருந்து எடுத்துகிட்டு தலைவாசலில் வச்சு ஒரு சுத்தியில் வச்சு காசை வெட்டுறதுக்கு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரேவதியும் ராஜாவையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. கார்த்தியோட பாட்டிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் பூசாரி காசை வெட்டி 2 பேர்த்தையும் பிடிச்சி விட்டுறாங்க. இப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாப்படி. ரேவதி ரொம்ப அழுதுகிட்டே போய் காரில் போய் உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி ராஜாவை பிரிஞ்ச சோகத்தில் மருந்து குடிச்சிருவாங்க. அதுதான் அடுத்த எபிசோடில் வரப்போகுது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோடை பாருங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடுக்கு இதுவும் டீட்டெயிலும் வரும் உங்களுக்கு.